என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே. அப்போ ஒரு வீட்டார் அனைவரும் கத்தரை செவிக்கணும்னா அவருக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? அந்த தகப்பனார்ட்டியோ இல்லை தாயார்ட்டியோ குடும்ப தலைவர் தலைவி நம்ம இடத்துல ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அளிக்கக்கூடிய அபிஷேகம் நிறைந்து காணப்பட்டா நம்ம பிள்ளைகளெல்லாம் கத்தருக்குள்ள நடத்துவோம். அதான் உன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெருசாக இருக்கும். எப்போ நம்ம கத்தருடைய ஆவியில் நிறைய பட்டிருக்கும் பொழுது தான். அதனால் இங்கே வந்திருக்கிற பெரியோர் பெற்றோர் வாலிபர் எல்லாருமே எப்படி இந்த யோசுவா வாலிப பையனாக இருக்கும்போதே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தூரவே நகலாமல் காத்து கிடக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த ஞானத்தையும் உணர்வும் அல்லக்கூடிய அபிஷேகம் என்ன செஞ்சது கிடைச்சது. அதுபோல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் வேணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தை கத்தர்கிற என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். நீங்கள் போய் பைபிள் வாசின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வாசிக்காது. நம்ம கணவர் வாசிக்காமல் மனைவி வாசிக்க சொன்னால் நடக்காது. மனைவி வாசிக்காமல் கணவர் நீயே வாசிக்கல என்ன சொல்கிறேன், நீங்களே வாசிக்கல, இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு இருப்போம்.